फ्रेंड्स वेजिटेबल रवा खिचड़ी வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரவை வந்து லைட்டா ஃப்ரை பண்ணிட்டேன் பிறகு இது வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த அளவுக்கு வந்த பிறகு அது வந்து அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இன்னொரு கடாய் வைக்கிறேன். கடாய் வச்சு கடுகு சீரகம் கடலை பருப்பு ஆனியன் நல்லா வந்து வதக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி and then tomato ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கலாம். நல்லா வதங்கணும். கலர் சேஞ்ச் ஆகிறது வதங்க. ஸோ மஞ்சள் பொடி நல்லா அப்படி வதக்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டுக்கலாம். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ பெருங்காயம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா உப்பு மிளகா வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக கொடுக்கும். நல்லாயிருக்கும். ஆக்சுவலி உப்பு மிளகா வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வதக்கிட்டேன். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போடுறேன். இல்லைன்னா ஒரு தீஞ்சு மாதிரி ஆகிடும். ஸோ உப்பு மிளகா போடும்போது இது மாதிரி போடுங்க. டேஸ்ட் உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். பீன்ஸு கேரட்டு அப்புறம் பட்டாணி. ஸோ அது வந்து இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வதங்கிட்டு நம்ம ரவை எடுத்து போட்டுடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது இந்த அளவுக்கு வந்து கொச்சின் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவை வந்து ஆட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து வேகட்டும். ஸோ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம கொஞ்சம் நல்லா வந்து வெந்துடும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து கொச்சா ரெடி ஆகிடும். நம்மளுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக